ஹாய் காய்ஸ், காலைல சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுலாம் யோசிக்கிறத விட இப்போ சாயந்தரம் ஆனால் எப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு யோசிக்கிறது பெரும்பாடாக இருக்குங்க. என் பொண்ணு வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன தீனி இருக்குன்னு பார்த்துட்டே தான் வீட்டுக்குள்ளே வரா. சரி இன்னைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கட்லெட் செய்யலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால கட்லெட் தான் செஞ்சுட்டு இருந்தேன். கட்லெட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிற மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பன் இருந்துச்சு, சரி அதை போட்டு க்ரம்ஸ் பண்ணலான்னு சொல்லி பன் க்ரம்ஸ் பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணால் ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிருச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் குழந்தைங்களுக்காக நான் ஒரு காரம் ரொம்ப கம்மியாகவே போட்டேன். அதனால நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, அந்த பிரெட் மசாலா அதுக்குள்ள அதில் தூக்கி நான் அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு மிளகாத்தூள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு போட்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அதுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு உரப்பு கரெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எண்ணெய் தான் ஓவராக உறிஞ்சிருச்சு. அந்த பன்னில் போட்டதுனால நினைக்கிறேன், பிரெட்டில் போட்டதான் அந்தளவுக்கு உறிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பொரிச்சு அவங்க கையில் எடுத்து கொடுத்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அட பாவி மனுஷன், இவனால நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் டீயோட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு ஈவினிங் இப்படி தான் போணுச்சு.